மாஸ்டர் திட்டம் போட்ட ஓபிஎஸ் கதரும் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே ஓபிஎஸ் இன்றளவுமே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தலைவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ்ஐ தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிறைய நபர்கள், அதாவது நிறைய தொண்டர்கள் ஓபிஎஸ்ஸின் பின்புலத்திலே இருக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் உடைய நிலைமை என்பது தற்போது பாத்தீங்கன்னா தனியாக இருக்கிறார். தனி கட்சி எதுவும் ஆரம்பிக்கல. நாடாளுமன்றத்திலே தோல்வியை தழுவி விட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஓபிஎஸ் உடைய தேவை என்பது தமிழகத்திற்கு அதிகரித்துக் கொண்டேதான், ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கு. அதாவது ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் விஜய் கட்சியிலே இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி வதந்திகள் கூட வெளிவந்தாலுமே அவை அனைத்தும் உண்மை இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் புதிதாக ஒரு திட்டத்தை போட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. என்ன திட்டங்கள், என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும். இரட்டை இலை சின்னம் உண்மையான தொண்டன் கையில் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு எதிர்மறையாகத்தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதை எதிர்த்து தான் ஓபிஎஸ் தற்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இருந்த போதிலுமே போராட்டங்கள் என்பது இன்று வரைக்கும் முடிவில்லா ஒரு தொடர்கதையாகத்தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வருகின்ற 12ஆம் தேதி நீதிமன்றங்கள் இரட்டை இலை சின்ன வழக்கிலே தீர்ப்புகள் கொடுக்க இருக்கிறார். அதன் காரணமாக இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது கைவசப்படுத்தி அதன் மூலம் அதிமுகவை ஒன்றிணைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி புதிதாக ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாராம். அப்படி நீதிமன்றங்கள் ஒருவேளை ஓபிஎஸ்க்கு எதிராக தீர்ப்புகளை கொடுத்தால் அதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி அதற்குரிய ஆலோசனைகள் கூட இன்று காலையிலே ஓபிஎஸ் உடைய இல்லத்திலே போடப்பட்டதாக செய்திகள் கூட வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது மனம் இறங்க வைத்து அதிமுகவில் ஒன்றிணைத்து விட வேண்டும் அப்படிங்கிறத ஓபிஎஸ் உடைய மிகப்பெரிய ஒரு திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியும் இருக்கட்டும், அதிமுகவிலே இருக்கட்டும், அவரும் ஒரு அதிமுக தொண்டன் தான், நாமும் அனைவரும் அதிமுகவிலே ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைந்தால் எனக்கு பதவிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம், நான் ஒரு தொண்டனாகவே இருந்து கொள்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்புமே கொடுத்து விட்டார். இருந்தபோதிலுமே எடப்பாடி பழனிசாமி அவருடைய பதவி பயத்தின் காரணமாகத்தான் ஓபிஎஸ்ஐ பக்கத்திலே விட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லு. அதாவது ஓபிஎஸ் உள்ளே வந்தால் இந்த பொதுச் செயலாளர் பதவி ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டு விடுமோ, நம்முடைய பதவிகள் பறிக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிறதுக்காண்டி தான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ பக்கத்திலே விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் காலம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா காற்று என்பது எப்பொழுதும் ஒரு பக்கமே வீசாது, மாறி மாறித்தான் வீசும். அதே போலத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்த வழக்கில் இரட்டை இலை சின்ன வழக்கில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தீர்ப்புகள் வரப்போகிறது அப்படிங்கிற நம்பிக்கையும் அவருடைய ஆதரவாளர் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.